பொண்டாட்டி அதோ நிக்கிறா பாருங்க. தெரியல என்ன பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா நாங்க இங்க என்ன பண்ணுவோங்க? கொடுத்த கடனை வசூல் பண்ணிட்டு இருக்கிறோங்க. நீங்க வந்ததை பார்த்தா யாரையும் துரத்துன மாதிரி இல்ல தெரியுது. ஆமாங்க ஐயா. என்னது? கடங்காரி ஒருத்தி ஒரு நாளுங்க அவளை பிடிக்கலான்னு போனோம். உங்களை பார்த்து மரியாதை கொடுக்கணும்னு நின்ட்டோனுங்க. அவ ஓடி போயிட்டாளுங்க. அப்புறமா நாங்க வசூல் பண்ணிக்கிறோம். வசூல் பண்றதுக்கு கூட்டமா தான் வருவீங்களா நீங்க? இல்லைங்க சார். அது ஏயா உங்களை பார்த்தா தகராறு பண்ண வந்த மாதிரி இருக்கையா? அப்படிலாம் நாங்க தகராறு பண்ண மாட்டோங்க. இனிமே வசூல் பண்ண வரும்போது இந்த மாதிரி கூட்டமா எல்லாம் வரக்கூடாது. என்ன புரியுதா? இடத்த காலி பண்ணுங்க. போயா. ஏண்டா கண்ணு கெதிரில சிக்கனவா கை சிக்காம போயிட்டாளாடா? கவலைப்படாதீங்கண்ணே, இன்னொரு நாளைக்கு மாட்டாமையா போறா, குடிச்சிருவோம் வாங்க. சரி வாங்கடா போ. மேடம் 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 மிஸ்ஸஸ் அபிராமிங்கிறது நீங்க தானே? நான் தான். உங்களை தான் பார்க்க வந்தோம். என்ன விஷயம்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. யாருக்கு? எனக்கா? ஆமா மேடம், உங்களுக்கு ஹை பிரஷர் இருக்கிறதாவும் அடிக்கடி மயக்கம் வரதாவும் சொன்னாங்க. நீங்க சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு போறதாவும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு ஃபோன் வந்தது, அதான் வந்தோம். மேடம் பிபி செக் பண்ணுங்க. மேடம் ப்ளீஸ் கம். will you please stop this nonsense? ப்ளீஸ் மேடம் சத்தம் போடாதீங்க. பிபி அதிகமாயிடும். கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. I'm all right. Please get out. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல. உங்க வெல்விஷர் யாராவது ஃபோன் பண்ணிருக்கலாம். எனக்கு யாரும் வெல்விஷர் இல்ல. நான் இருக்கேனே. வெல்விஷர், கைட், பிலோசபர் நான் இருக்கேன். நீயா? ஆமா நான் தான் போன் பண்ணேன். ஆம்புலன்ஸை வர வச்சேன். ஏன் வர வச்சேன்? ரோகிணி குழந்தைக்கு வைத்தியம் பார்க்க ஆம்புலன்ஸையும் டாக்டரையும் அனுப்புனேன். நான் உனக்கு அனுப்பக்கூடாதா? என்ன பத்தி நீ கவலைப்படாத. உன் வேலையை பாரு. வெயிட் எதுக்கு இவங்க முன்னாடி நம்ம சண்டை? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நானே இவங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வரேன். இப்போ அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். இட்ஸ் ஓகே. அப்போ நீங்க கிளம்புங்க. நாங்க வரோம். தேங்க் யூ. போலாம் டாக்டர்.
மாட்டியா? நான் என்ன தப்பு பண்ணேன் திருந்தறதுக்கு? என்ன இப்ப ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு என்ன பழிக்கு பழி வாங்கலாம்னு நினைக்கிறியா? வேணாலும் நீ உதர்ந்து வரவ எதுக்கு திரும்பவும் அடையணும்னு அலையிற எப்படி? யாரு? நானா? யார? அந்த மதனையா? நான் என் புருஷனோட வாழ்ந்த வரைக்கும் நான் நாணயமா தான் இருந்தேன். ஆனா அவர் என் கூட வாழும்போது நாணயமா இல்ல. அந்த நாணயம் இல்லாத மனுஷனோட நான் வாழ மாட்டேன். அதுக்கு இந்த அபிராமி ஆசைப்படவும் மாட்டான். ஆனா அந்த மதனையும் ரோஹிணியையும் நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன், வாழவும் விட மாட்டேன். அதுக்கான எத்தனையோ வழியில இதுவும் ஒண்ணு. இதுக்கெல்லாம் அவங்க பயந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அட பயந்து போய் தானே மதனும் அவன் பொண்டாட்டியும் ஆர்கே செக்யூரிட்டில இருக்காங்க. அங்கேயும் என்னால போக முடியும்னு நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சேன், நானும் போனேன். என்னதான் இருந்தாலும் ஏன் புருஷன் குழந்தை இல்லையா? ஐயோ போதும், நிறுத்த அபிராமி இதெல்லாம். இந்த நிமிஷத்துல இருந்து உன் திமிர அடுக்கிறது தான் என் வேலையே. அது உன்னால மட்டும் இல்ல, என்ன படைச்சவனாலையும் முடியாது. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி மறுபடியும் என் மாமனாரையும் மாமியாரையும் இந்த வீட்டுக்குள்ள வர வழைக்கிறேன். அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ வீணா கனவு காணாத. இந்த வீட்டுக்குள்ள யாராலையும் வர முடியாது, குறிப்பா உன்னால வர முடியாது சாந்தி. உன்னால முடிஞ்சது நீ பாத்துக்க, என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன். நானும் பார்க்கதான் போறேன், நீயும் பார்க்கதான் போற. இது பாரு, இந்த வீட்டுக்கு போறது, ஆபீஸ் போறது, ரோகிணியை மிரட்டுறது இதெல்லாம் விட்டுடு. இப்போ உனக்கு பிரஷர் பார்க்கதான் நான் டாக்டர் அனுப்புனேன். அபிராமி, நீ இப்படியே போன அப்புறம் மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அந்த நிலைமைக்கு நீ நடந்துக்காத. நர்த்தா இந்த ஆடிட்டருக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லாம ராத்திரி முழுக்க கண் வச்சு நாமளும் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆடிட்டர் ரிப்போர்ட் தானே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு அஸ்தி வரோம். கரெக்ட் சாந்தி. அவ இந்து குட்டி எங்க? வேற எங்க, பாட்டி கிட்ட தான் இருப்பா. இந்து, தம்பி தூங்கணும், நீ கீழே போ, அம்மா கிட்ட போ. என்ன எதுக்கு அம்மா கிட்ட போக சொல்றீங்க? நீ பெரிய பாப்பா, இது சின்ன பாப்பா. நான் தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். என்னையும் தூங்க வை பாட்டி. இன்னும் நீ சாப்பிடலையே? சாப்பிடும்போது எழுப்புங்க பாட்டி. சரி நீ தூங்கு, படுத்துக்கோ படுத்துக்கோ சீக்கிரம். ராஜி, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. அப்பா, தண்ணி. என்ன நீ கொண்டு வந்த? அம்மா எங்க? அம்மா ஜூனியர் ஆர்கேவை தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்பா, டைம் ஆச்சு, இன்னும் நீங்க சாப்பிடலையா? டைம் ஆயிடுச்சு, இந்த வேலை ஆகலையா? உங்க அண்ணன் அண்ணி எல்லாம் மதன் கம்பெனி ஆடிட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க குமிச்சிருக்கிற ஃபைல் எல்லாம் பார்த்தா இன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு தூக்கமே இல்லைன்னு தோணுது. சாந்தி மதன் கம்பெனி விட்டு விலகிறதா முடிவு பண்ணிட்டால, அதுக்கு முன்னால சார்ஜ் ப்ராப்பரா ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான். சரி, அம்மா குழந்தைகள் தூங்க பண்ணதும் சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்லு, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு சேர்ந்து சாப்பிடலாம். சரிப்பா. ஓகே.
என்னடா? ஒண்ணு இல்லைண்ணே, உங்களுக்கெல்லாம் சாப்பிட ஏதாவது வேணுமான்னு. கார்த்திக், உண்மையாவே எங்களை தான் கேக்குறீங்களா இல்ல சாந்திய மட்டும் கேக்குறீங்களா? ரோகிணி, முதல்ல அம்மா கிட்ட போய் சாப்பாடு ரெடி பண்ண சொல்லு. அம்மா. என்னப்பா? எல்லாரும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறாங்கம்மா. உன் பொண்ணும் உங்க அண்ணன் பையனும் தூங்குனதும் நான் 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். அப்பா, நான் உங்க பொண்ணு இன்னும் தூங்கலையே. ஆமா, ஏன் தூங்கல? சாப்பிட இட்லி, தோசை, உப்புமா எல்லாம் வேணாம். பின்ன என்ன வேணும்? பிஸா. பீஸா? பீஸா வேணுமா உனக்கு? ஏமா, ராத்திரில செரிக்க வேண்டாமா? எல்லாம் செரிக்கும் பாட்டி. ஓஹோ, சரிம்மா, இன்னைக்கு உனக்கு லீவு. நான் எல்லாருக்கும் பீஸா ஆர்டர் பண்ணிடுறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ பால் காய்ச்சி கொடுத்தா போதும். எதுக்குப்பா வீண் செலவு? இருக்கட்டுமேமா, எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுவோம். அதுவும் இல்லாம என் செல்ல குட்டி வேற பீஸா வேணும்னு கேட்டிருக்கா. சோ நான் ரெடி பண்றேன். ஓகே, சரிப்பா. ஓகே, தேங்க்யூ சார். வாங்க. குட்டி டடடாய். நல்லா இருக்கா? அவ சாப்பிட மாட்டேன், நீங்க சாப்பிடுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உன் திமிர அடுக்கிறதா என் வேலையே. உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்தி மறுபடியும் என் மாமனாரையும் மாமியாரையும் இந்த வீட்டுக்குள்ள வர வைக்கிறேன். என்ன சம்பந்திமா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்ன சம்பந்திமா இவ்வளவு பெரிய பெருமூச்சு விடுறீங்க? ஆமா, என்ன எதுக்கு இங்க அவசர அவசரமா வர சொன்னீங்க? சாந்தி வந்தா. எங்க? இங்கயா? இல்ல, வீட்டுக்கு. ஓஹோ, உங்க ஃபார்முலாவே அவ ஃபாலோ பண்றா போல இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க அந்த குரூப்ல இருக்கிறவங்க வீட்டுக்கு போறீங்க, அதான் அவ உங்க வீட்டுக்கு வரா. அவ மட்டும் வரல, ஆம்புலன்ஸ்ல டாக்டர்ஸ் என்ன செக்அப் பண்ண அனுப்பிச்சிட்டு பின்னாடி அவ வந்து என்ன கேலி பண்றா. ஏன் பண்ண மாட்டா? அந்த வீட்டுக்குள்ள அவ காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு எல்லாரும் சொன்னப்போ நீங்க தானே ஆரத்தி எடுத்து வர வச்சீங்க. அவ அதை மறந்துட்டு என்னையே அந்த வீட்டை விட்டு வெளில அனுப்புவாளாம். அவ மாமியார் மாமனார அந்த வீட்டுல குடி வைப்பாளாம். என்கிட்டே சவால் விடுறா. சவால் விடாம வேற என்ன பண்ணுவா சம்பந்திமா? என்ன சொல்றீங்க? சம்பந்திமா எதுக்கு அவ உங்ககிட்ட சவால் விடுறா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன காரணம்? அவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டிக்கு கார்ல வந்தா போதும், பொடக்குன்னு கதவை திறந்து எல்லாரையும் உள்ள விட்டுறான். என்ன எதுன்னு கேள்வி கேட்கறது இல்ல. அந்த வீட்டுல இது நாள் வரைக்கும் உங்க தம்பி உங்க கூட இருந்தான். அவன் இப்ப ஃபாரினுக்கு போயிட்டான். உள்ளூர்ல இருந்தாலும் பிசினஸ் அது இதுன்னு அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு இருக்கான். அவன் இருந்தும் சப்போர்ட் இல்ல. ஏன்னா அவன் அந்த கூட்டத்தை சப்போர்ட் பண்றான். அவன் மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி அதான் என் மருமக மதில் சோத்துல இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் தாவ போறான்னு புரியாம இருக்கும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? என்ன? இல்ல சமந்தி, நீங்க என்ன தப்பா எடுத்துக்கூடாது. சொல்லுங்க.
இத முழுக்க முழுக்க உங்க நன்மைக்காகவும் நம்ம எதிரிங்க போடுற திட்டங்கள் தவிடுபடி ஆகணுங்கிறதுக்காகவும் தான் சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க. சம்பந்திமா, நீங்க இருக்கீங்களே, பெரிய வீடு 10-12,000 சதுரடி இருக்கும். சுத்தி இருக்கிற தோட்டம் தோப்பு அது இது எல்லாத்தையும் சேர்த்தா மொத்த பிளாட் எப்படியும் ஒரு 25,000 சதுரடி இருக்கும். சம்பந்திமா, அவ்வளவு பெரிய இடத்துல நீங்க ஒரே ஒரு ஆள். அந்த இடத்த வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு நம்ம சிட்டிலேயே பெஸ்ட் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான். அதுவும் குறிப்பா அந்த ஏரியால லேண்ட் காஸ்ட் டெய்லி விஷம் மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த ஏரியால இடம் கிடைக்குமான்னு சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்த ஒரு நல்ல பில்டர் கிட்ட கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொன்னோம்னா 4-5 மடங்கு லாபம் நமக்கு கிடைக்கும். ஒரு ஃப்ளோர்ல நம்ம ஆபீஸ் நடத்திக்கலாம். நம்ம ரோடு ஒரு 60 அடி ரோடு, எப்படியும் 5-6 மாடி கட்டலாம். சிஎம்டி அப்ரூவல் வாங்கிட்டு மிச்ச இடத்துல சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு லீஸ்லயோ ரெண்ட்லயோ கொடுத்தோம்னா மாசம் ரெண்டே நமக்கு எப்படியும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைக்குமே. உங்களுக்கும் ஒரு செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். தம்பி தங்கச்சிங்களை விட தம்படிக்கு தான் இந்த காலத்துல மவுஸ் அதிகம். இனிமே நீங்க உங்க வாழ்க்கையை மட்டும் பாருங்க. சம்பந்திமா, அந்த வீடு இருந்தா தானே அவங்க வர்றதும் உங்களை வெளியேற்றுறதும். வேட்டியை அடிச்சிட்டா அவங்க கனவே இடிஞ்ச மாதிரி ஆயிடும்ல. அவங்களுக்கு தான் அந்த வீட்டு மேல சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட். உங்களுக்கு என்ன? சம்பந்திமா, நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நல்ல ப்ரமோட்டரா கூட்டு வரேன். 25 வருஷத்துக்கு முன்னால இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் ஆன நாள். அந்த ஞாபகத்துல தான் வந்தேன். வவ்வாலுக்கு எங்க கோயிலோட அருமை தெரிய போகுது. இந்த வீட்டை கட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போன்னு எனக்கு தான் தெரியும். நான் பார்க்க வந்தது இந்த வீட்டை தான். வீட்டுல படிஞ்சிருக்கிற ஒட்டடியே இல்லை.